ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வந்து டெல்டாக்ஸோட டேக்ஸ் அண்ட் டிடிஎஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். லைவ் சாட் போகிறேன். ஆல்ரெடி இந்த கொஸ்டினை நான் முன்னாடியே கேட்டேன். ஹவு மச் டேக்ஸ் ஃபார் பிடிசி ட்ரேடு? 30% டேக்ஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த டேக்ஸ் எல்லாமே நம்மளோட இன்கம் ஸ்லாபில் தான் வரும். இப்போ கரண்ட்டாக நம்மளோட இன்கம் ஸ்லாப் வந்து 12 lakhs வரைக்கும் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் செட்டிங்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. லாஸ் ஆஃப் செட்டிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதர் எக்ஸ்சேஞ்ச்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபியூ எக்ஸ்சேஞ்சஸ் அவங்களாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிடிசியில் ஒரு 40,000 நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பிட்காயினில். அதே இது நீங்கள் அதே சேம் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் சொல்லானால ஒரு 1 lakh லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். நீங்கள் என்ன தான் ஓவரால் லாஸை வந்து நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸை நீங்கள் காட்ட முடியாது. நீங்கள் அந்த 40,000 நீங்கள் 30% டேக்ஸ் பே பண்ணி தான் வரும். 12,000 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து மற்றதுக்கு 1% உண்டு. இந்த இதுக்கு வந்து அந்த 1% வந்து அப்ளை ஆகாது. சரிங்களா? என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்து டெரிவேட்டிவாக நமக்கு கொடுக்குறாங்க. டெரிவேட்டிவ்னால் F&Oன்னு சொல்லுவாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு. ஸோ இது வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அஸ் யூஷுவல் நம்ம நிஃப்டிலே நம்ம F&O பண்ணுவோம். அதே மாதிரி தான் சிமிலராக தான் இருக்கும். நமக்கு பெருசாக வராது. அடுத்து மெயினாக இன்னொன்று, நான் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் எனக்கு செட்டாக இருக்குன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் பிடிசி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிடிசியில் போய் நான் ட்ரேட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து லிவரேஜ் வந்து அப் டு 200x வரைக்கும் நான் கொடுப்பாங்க. இப்போ என்கிட்ட ஒரு 1000 rupees இருந்தால் கூட என்னால் ட்ரேட் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. நான் மோஸ்ட்லி 200x வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க. 10x 25x இந்த லிவரேஜ் மட்டும் என்னோடய ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் 10x 25x மட்டும் நான் லிவரேஜ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிரிப்டோ இருக்குது எல்லாமே வரும். பட் இந்த மாதிரி கிரிப்டோஸில் பார்த்திங்கன்னா மெயினாக பிடிசி, எத்தீரியம், சொலானா, அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர்பி, அப்புறம் வந்து பிஎன்பி, இந்த மாதிரி மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதிகமாக உள்ளது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மற்றெல்லாம் நிறையா மேனிப்புலேஷன் நடக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு நிறைய பேர் ஃபண்டை நிறையா லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எதுவும் போகாதீங்க. போனீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் கேபிடலைசேஷனு எதில் அதிகமாக இருக்கோ அதில் போய் நீங்கள் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்ற இதில் போனீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு கூட ஒரு ஒரு சின்ன கம்பெனி அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெரிய லாஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இதில் எந்த இதுலையுமே போயிட்டு நீங்கள் பண்ணாதீங்க. பிடிசி, எத்தீரியம், சொலானா, எக்ஸ்ஆர்பி, பிஎன்பி இந்த மாதிரி ஒரு டாப் 20 மார்க்கெட் கேபிடலைசேஷன் உள்ளதில் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டெலகிராமில் அவங்க கால்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் யூடியூப்பில் லைவில் இந்த வீடியோ போடுறாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்துலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மூலமாகவே நிறையா மேனிப்புலேஷன்லாம் நடக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.